இந்த லாக்டவுன் நேரத்தில் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 100% நம்பகமானது ஜெனூன் இண்டஸ்ட்ரி. முதலீடு வேண்டாம், கல்வி தொகுதி வேண்டாம். மாதம் 5000 முதல் 20,000 வரை உங்கள் உழைப்பை பொறுத்து வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய மாவட்ட வாரியாக உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ மிஷின் டெமோ பார்த்துடலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் ஜஸ்ட் நாலேஜ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லாத்தூருங்கிற சிட்டியில் இருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அக்ரிடெக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து மல்டிபிள் மிஷினரிஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காயர் மேக் பண்ணுற மிஷினு, அப்புறம் குர்குரே மேக்கிங் மிஷின், செக்கு எண்ணெய் பண்ணக்கூடிய மிஷினு, அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 10-12 வகையான மிஷினரிஸையும் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாகவே இப்போ இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி குர்குரே டெமோ பார்ப்போம், வாங்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மிஷினரிஸ் இருக்கும். அதாவது இப்போ ஒரு பிராண்ட் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனி மிஷினரிஸ் வச்சு தான் பேக் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள், இது வந்து எண்ணெயில் பொரிச்சோ அல்லது சம்திங் வேறு விதமாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குர்குரேவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு தனி மெஷினே இருக்குங்க. அந்த மெஷினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த மக்காச்சோளம், அப்புறம் அரிசி, துவரம்பருப்பு, இந்த மாதிரி எதுன்னு உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிராண்டுன்னு ஒன்று உருவாக்கிக்கலாம் தேவைப்படுதுன்னா. இந்த குர்குரே பண்ணுறதுக்கு உண்டான சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த குர்குரேயில் வந்து சென்டரில் கேப் இருக்கும். அதை சுற்றி வந்து ஒரு பாப்கார்ன் மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதாவது அரிசி, மக்காச்சோளம் அண்டு துவரம்பருப்பு இதில் கலந்துருக்கோம் நாங்கள். இதில் வந்து தனித்தனியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் வரும். அதாவது அரிசியை மட்டும் போட்டு பண்ணும்போது வெள்ளைன்னு வந்து இந்த கூழ் முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வடகம் மாதிரி வருது. பட் வந்து டேஸ்ட் அந்த நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா குர்குரே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் சின்ன சேஞ்சஸ் கூட கிடையாது. இது வந்து பிளெயின் அரிசியில் பண்ணது நான் சாப்பிட்றேன். இது பார்த்திங்கன்னா அதாவது குர்குரே எப்படி இருக்குமோ அதே சாஃப்ட்னஸ் தான் இருக்குது. பட் டேஸ்ட்டில் வந்து அந்த கூழ் முறுக்கோட டேஸ்ட் இருக்குதுங்க. அப்புறம் இதில் வந்து அந்த மேலே வந்து இந்த பெப்பரு அண்டு சால்ட்டு, அப்புறம் வந்து சில்லி பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பேக்கெட்டில் போட்டுட்டு ஒரு 5 ருபீஸ்க்கோ 2 ருபீஸ்க்கு 10 ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறதுக்கு உண்டான லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் பேக் பண்ணி அந்த சின்னதாக ஒரு ஏரில் ஃபில் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்கங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான அந்த சென்டரில் கேப் வச்சு சுற்றி வர சாஃப்டாக இருக்கிற மாதிரி பாப்கார்ன் மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த மிஷின் பண்ணுது. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தான், அதாவது நான் ஒரு சின்ன ஒரு கையளவு தான் போட்டிருக்கேங்க. அந்த கையளவு போட்டதுக்கே இவ்வளோ குர்குரே உங்களுக்கு வெளியில் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது 1 kg நீங்கள் கிட்டத்தட்ட அதில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 kg ஒரு ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வருது. துவரம்பருப்பு 1 kg வந்து உங்களுக்கு ஒரு 100 சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு 1 கிலோ, அதாவது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 கிலோவில் நீங்கள் இந்த குர்குரே மேக் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 ருபீஸ் ஒரு பாக்கெட்னாலும் உங்களுக்கு 10,000 ருபீஸ்க்கு நியர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வெளியில் கிடைக்குங்க. பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இந்த குர்குரே மிஷின் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், நான் சொன்னது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட மேக்கிங் டைம் கூட வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ 1 kg நீங்கள் வந்து குர்குரே மேக் பண்ணுறீங்க, 1 kgனா 1 kg ரா மெட்டீரியல் நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1/2 an hour கூட எடுக்காதுங்க. 1/2 an hourக்குள்ளே நான் சொன்ன அந்த பஞ்சான ஒரு குவான்டிட்டியை நீங்கள் மேக் பண்ணியே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங்கு, அப்புறம் இது பண்ணுறது, அதில் மசாலா ஆட் பண்ணுற இந்த ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு. அதில் ஒரு சின்ன 2-3 பேர் லேடிஸை நீங்கள் ஒர்க்குக்கு போட்டுட்டீங்கனாலே போதும். நீங்கள் அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிராண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் போட்டுட்டிங்கனாலே போதும். நீங்களும் ஒரு பெரிய பிராண்ட் ஆகலாம். அதாவது லேஸ் சிப்ஸ் இருக்குது, இப்போ குர்குரே இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான நேமை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டையும் பெஸ்ட்டாக, இப்போ அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். எது எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது எதில் நல்ல டேஸ்ட்டு நம்ம இந்தியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி எதில் பெஸ்ட்டு டேஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு டேஸ்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க முதற்கொண்டு எல்லாருமே உங்களோட ஸ்நாக்ஸ் பிராண்டை தான் விரும்பி வாங்குவாங்க. இன்றைக்கி எப்படி லேஸு இதெல்லாம் குர்குரே அண்டு ஐடிசியோட மேடங்கிள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் பிங்கோ அது இதுன்னு நிறைய ஃபேமஸ் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி உங்களோட பிராண்டையும் நீங்கள் ஃபேமஸ் பண்ணலாங்க. அது கூட முதல் கட்டமாக இந்த மிஷின் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், எங்களுக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் தேவைப்படுது, எனக்கு 50 மிஷின் வேணும் 100 மிஷின் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய குவான்டிட்டி ஆர்டர் கொடுத்தாலும் சரி இவங்க இம்மீடியட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்கங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் பாரத் அக்ரிடெக்கோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக போய் செக் பண்ணுறதா இருந்ததுன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லாத்தூருங்கிற இடத்துல தான் இவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி டெமோ செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அவங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வரலாம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் அவங்க மிஷின் அவைலபிள் இருந்ததுன்னா உடனே டெலிவரி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 2-3 நாளில் ரெடி பண்ணி கூட கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை எந்திரிச்சிடும். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.